முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம். இந்த தீபாவளி விடுமுறையில திவ்ய தேசங்களை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே 7 பேர், நான், என்னுடைய துணைவியார், என்னுடைய 2 மகள் 2 பேரன், எங்க வண்டி முத்து கணபதியில திவ்ய கஷேத்திரங்களை தரிசனம் பண்றதுக்காக வேண்டி புறப்பட்டு போகும்போது நாங்க திரு கண்ணன்குடி லோகநாத பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு திரு கண்ணபுரம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கண்ணன்குடியிலிருந்து கண்ணபுரத்தை நோக்கி வண்டி வந்துகிட்டு இருக்கு. அந்த தூரம் ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். ரோடு சுமாரான ரோடு, இடமும் புதுசு, எந்த ரூட்டு ஒண்ணுமே தெரியாது. செல்போன்ல இருக்கிற அந்த கைடு வச்சு வண்டி போயிட்டு இருக்கு. அப்ப இந்த 30 கிலோமீட்டர் வந்த உடனே இடது பக்கத்துல ஒரு கோயில். அப்ப இதுதான் கண்ணபுரம் கோயில் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள போனா அது ஒரு சிவஸ்தலம். பேரு திருச்செங்காட்டாங்குடின்னு போட்டிருக்கு. திருச்செங்காட்டாங்குடிங்கிற பேர் படிச்ச உடனே மனசுல ஒரே சந்தோஷம். எப்படின்னா, அந்த வங்கார மார்பிலணி, அதுல வர்ற சிங்கார ரூபமயில் வாகனா கந்தா குமாரா சிவதேசிகா அப்படின்ற அந்த வரிகள் எப்படி திருப்புகளுக்கு ஆதாரமா வள்ளிமலை சுவாமிகளை தமிழ் படிக்க வச்சு, திருப்புகள் படிக்க வச்சு, திருப்புகள் தமிழகமெங்கும் பரப்பினாரோ அதுக்கு ஆதாரமா இருந்த வரிகளை பழனியில கேட்கறதுக்கு காரணமாய் இருந்த முருகன், அருணகிரிநாதரை வங்கார மார்பில் அணியை பாட வச்ச முருகன் இந்த தலத்தில் இருக்கிறாருங்கிற உடனே மனசு சந்தோஷத்துல குதிச்சது. அந்த தலத்தை டைம் கிடையாது, வேக வேகமா போய் கும்பிட்டுட்டு 4-5 ஸ்னாப்பை எடுத்துட்டு ஓடி வந்தோம். இதுல என்ன விசேஷம்னா, கோயிலுக்குள்ள போய் சிவபெருமானை கும்பிட்ட உடனே பின்புறத்துல ஒரு கெட்டிமேளம், அங்க ஒரு 50 பேர் உட்கார்ந்துருக்கா. அப்ப என்ன விசேஷம்னு கேட்கும்போது யாரோ ஒரு சேவார்த்திகள் லட்சுமி பூஜை பண்றாங்களாம். நல்லா நுழைச்சு பாருங்க. நாங்க போக வேண்டியது திவ்ய தேசங்களை நோக்கி பெருமாளை கும்பிடுறதுக்காக வேண்டி, எதேச்சையா நாங்க நுழைஞ்சது சிவஸ்தலத்துக்குள்ள. அங்க நடந்துகிட்டு இருந்தது லட்சுமி பூஜை. என்னமோ தெரியல, எங்களை எல்லாம் கூட்டிட்டு போறது ஒரு மகா சக்தி, தரிசனம் பண்ணி வைக்கிறது. இதுதான் என் மனசு அப்போதைக்கு நினைச்சது. ஆக்சுவலி இப்ப அந்த தலபுராணத்தை பத்தி பாப்புறோம். நம்ம சிவமயம் அருள்மிகு உத்தராபதி ஈஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்காட்டாங்குடி தலபுராணம். கீழை சோழ மா மந்திரர் என்ற வீரக்குடியில் இத்தலத்தில் பிறந்த பரஞ்சோதி கல்வி கற்க காஞ்சிபுரம் செல்கிறார். அங்கே பல்லவ சேனாதிபதியாகி நரசிம்மவர்மன் என்ற பல்லவ மாமன்னனின் தளபதியாக சாளுக்கிய புலிகேசி மன்னனின் தலைநகரான வாதாபியின் மீது படையெடுத்து செல்கிறார், வெல்கிறார். போருக்கு சென்ற வீரர் மனம் மாறி ஊர் திரும்புகிறார். உள்ளம் தியாக உள்ளமாகிறது. பரஞ்சோதியார் சிறு தொண்டராகிறார். உத்தம மனைவி வெண்காட்டு நங்கையுடன் அடியார்களுக்கு அமுதளித்து சிவத்தொண்டு செய்து வாழ்கிறார். தொண்டரின் தியாக சீலத்தை உலகிற்கு உணர்த்த உத்தராபதியாரின் உருவில் வந்தார் பெருமான். பிள்ளை கரி கேட்கிறார். செல்ல மகன் சீராள தேவரை அமுதளிக்கவும் தயங்கினார் இல்லை. பத்தினி திருவெங்காட்டு அம்மையும் தாதி சந்தன நங்கையும் பிள்ளைக்கறி சமைக்கிறார்கள். பெருமான் உணவை தொடவில்லை, அருள் பாலிக்கிறார். சிறுத்தொண்ட நாயனார் பாலகர் சீராள தேவரோடும் திருவெண்காட்டு அம்மையாரும் தாதி சந்தன நங்கையாரும் அருள் பெற்றனர். பக்தரின் தியாக பெருமை உலகிற்கு உணர்த்திய உத்தராபதியார் உள்ளே தரிசனம் தருகிறார். அவர் எதிரே கூப்பிய கரங்களுடன் சிறு தொண்டரும் சீராளரும் திருவெண்காட்டு நங்கையும் சந்தன நங்கையும் நிற்கிறார்கள். உத்தம தியாக சீலராய் வாழ அவர்களை தரிசிப்போம், வாருங்கள். வங்கார மார்பில் அணித்தாரோடுயர் கோட செய்ய குந்தார மாலை குழலார
வங்காதில் லோலை கதிர் போல ஒளிர் வீசைதழ் மலர் போல பங்காரமார்பில் அணிந்தாரோடு எற்கோட செய்ய கொண்டாரமானை குழலாரமோடு தோள் புரள வங்காதில் ஓலை கதிர் போல ஒளி வீசைதழ் மலர் போல மஞ்சாடி சாப்ப முதல் வாழனைய வேல்விழிகள் கொஞ்சாரும் மோக கிளியானகை பேசியுற வந்தாரை வாரும் இரு நீருறவனாசைமையில் விடுமாத மஞ்சாடே சாபன் முதல் வாழனைய வேல்விழிகள் கொஞ்சார மோக கிளியானகை பேசியுற வந்தாரை வாரும் இரு நீருறவனாசைமையில் விடுமாத கங்காளர் சூது கொலைகாரர் கொடி கேடர் சுழல் சிங்கார தோழர் பண ஆசையுள்ளர் ஜாதியில்லர் சண்டாளர் சீயவர் மாயவலை ஓடடியின் உழலாமல் கங்காள சூது கொலைகார குடி கேட சுழல் சிங்கார தோழர் பணராஜையுழர் ஜாதியில்லர் சண்டாளர் சீயவர் மாயவலையோடடியே உழலாமல் சங்கோதை நாதமுள் கூடி வெகு மாயிருள் வெந்தோட மூல அழல் வீச உபதேசமது தன்காதில் ஓதி இரு பாதமல சேரகருள் புரிவாயே சங்கோதை நாதமோடு கூடி வெகு மாயிருள் வெந்தோட மூல அழல் வீச உபதேசமது தன்காதில் ஓதி இரு பாதமல சேரருள் புரிவாயே சிங்கார ரூப மயில் வாகன நமோ நமன கண்டார் குமார சிவதேசிக நமோ நமன சிந்தூர பார்வதி சுதாகர நமோ நமன விருதோதை சிந்தான ஜோதி கதிர்வேலவனமோ நமன கங்காள வேணி குருவானவனமோ நமன என் சூரராணி மலை தூள்படவை வேலை விடும் முருகோரே இங்கீத வேத பிரமாமை இளமோதியொரு பெண்காதலோடு மனமேவி வழி நாயகியை இன்பான தேனிரசமார் முனை விடாதவன் மணிமா